உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டிங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தோட ஃபீலிங்ஸையும் இவங்க வாங்கி வாங்கி அந்த உணர்ச்சிகளை நீங்கள் எப்பொழுதும் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டணும். அது கொட்டலைன்னா நீங்கள் இந்த உணர்ச்சிகள் எல்லாமே கழிவாகி உங்கள் உடம்பில் அதுதான் வியாதியாக மாறுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ வியாதிக்கு காரணம் என்னன்னாக்கா நீங்கள் உணர்ச்சி வசப்படுவது எல்லாரும் மனிதனுக்கு இயற்கை தான். அது சில பேர் எடுத்து போய் வெளியே கொட்டிடுவாங்க, சில பேர் தன்னுக்குள்ளேயே தேக்கி வச்சுப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய உபாதைகள் என்பது வரும். ஸோ அது பெரிய ஒரு நோய்த்தன்மையே இருக்குது. ஸோ அதனால் பெரும்பாலும் என்னென்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸே உங்கள் மனங்களுக்கு துக்கம் கவலைகளை யாராவது ஒருத்தர் 2 பேர்கிட்ட எடுத்து போய் கொட்டிடுங்க. சரிங்களா? ஸோ அதை கொட்டினா அந்த குப்பையை எடுத்து போய் வெளியே கொட்டின மாதிரி ஆனாலும் மைண்டும் ஃப்ரீயாகிடும், நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக வச்சு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய சேமிப்பு திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் இந்த தங்க சீட்டு கட்டுவது இல்லைனாக்கா அந்த கோல்டு லோனு, ஸோ இந்த மாதிரி இல்லை தங்க சேமிப்பு திட்டம், ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களில் செய்வதற்கு கிரக அமைப்புகள் தூண்டும். ஸோ இதை நீங்கள் செய்யலைன்னா இப்பயே செஞ்சுடுங்க. இதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு பரிகாரம் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். போகக்கூட வண்டி நடு ரோட்டில் நிற்கலாம், இல்லை வாகனத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து வண்டி ஏதாவது தண்டை செலவிக்கும். அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகன பராமரிப்பு என்பது கண்டிப்பாக செஞ்சிடணும். ஸோ அதனால் என்னென்னாக்கா ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஜென்ரல் சர்வீஸை விட்டுருங்க. அது காருனா காரு, பைக்குனா பைக்கு, எதையாச்சும் ஒரு ஜென்ரல் சர்வீஸை இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறதுனால இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அழையா விருந்தாளிகள் போல் கூப்பிடவே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. ஒருத்தரை தான் நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க, ஆனால் பார்த்திங்கன்னா குடும்பமே வரும். இந்த காலத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க, இல்லை அலுவலகத்தை எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது அப்படின்னு அவங்க வருவாங்க. ஸோ எல்லாரையும் ஒரே டைமில் வருவதனால அவங்கள சமாளிக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும்.
மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னங்க இந்த கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான விஷயமா இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடியாக போனது வந்து இப்போ உங்களுடைய அந்த ஒரு விஷயங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே இருக்கும். மேலும் கடந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் மேல் அதிகாரியோட ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சொல்லுறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க சொன்னதை நீங்கள் இருக்காது, இல்லை மேல் அதிகாரியோட எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறி வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழல் என்பது இருக்கும். உங்கள் வீட்டுக்கு அரசியல் தொடர்புடைய யாராவது ஒரு விஐபி கூட வருவாங்க. உங்கள் ஏரியா கவுன்சிலராக இருக்கலாம், ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லை எம்பியாக இருக்கலாம், மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை வரக்கூடிய வருங்கால மினிஸ்டராக, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அரசியல் தொடர்புடைய நபர்களுடைய வருகை என்பது இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு வீட்டிலே வந்து சிவன் வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சிவ வழிபாடு செய்யக்கூடிய அட்லீஸ்ட் சிவபெருமானோட ஃபோட்டோவாவது உங்கள் வீட்டுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். இல்லை சிவன் கோயில் பிரசாதம்னு சொல்லிட்டாது யாராவது எதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் என்னன்னாக்கா வீட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா குப்பைகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொங்கல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி பொங்கல் போகியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விருச்சிக ராசி வீட்டில் பழைய பொருட்கள் அப்படியே தேக்கி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது தயவு செய்து அந்த பொருளெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. வெளியே போட்டிங்கனாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறீங்களே, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக. ஏன்னா இந்த காலத்தில் விருச்சிக ராசி பாருங்கள் ஏதோ வந்து மந்திரிச்சு விட்டா மாதிரி இருப்பாங்க. எல்லாம் இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்னன்னாக்கா உங்கள் வீட்டில் உள்ளக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஒட்டடை வந்துடும். ஸோ எவ்வளோ குப்பையை தூக்கி வெளியே போட்டினாலும் மீண்டும் குப்பை சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இது கிரக அமைப்புகள் உங்களை ஏற்படுத்து. ஏன்னா சில பேர் இந்த காலத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு பிரச்சனை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செய்வின கோளாறு இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம். எவ்வளோ செய்வினை வச்சுட்டு அவங்க வீட்டில் வந்து ஜின்னு இருக்குது, குடிச்சத்தான் இருக்குது, இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒன்று உங்களை சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் அது இருக்குதா இல்லையான்றதை காட்டிலும் உங்கள் வீட்டை தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த குடிச்சேதானும் ஒன்றும் பெருசாக வேலையை செய்ய முடியாது. ஏன்னா சில நெகட்டிவான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை வலுக்கும் போது தான் அங்கே ஒருத்தனுக்கு செய்வினை பண்ணணுன்ற எண்ணமே உருவாகும். செய்வினெல்லாம் சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி வேணும். உங்களுக்காக ஒருத்தன் 10,000 செலவு பண்ணுறான்னு சும்மா போய் செலவு பண்ணுவானா? ஸோ அதனால் அதுக்கான தன்மையை நீங்கள் உருவாக்குவீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வீட்டை நல்ல வாசமாக வச்சுக்கோங்க. வீட்டில் நல்ல நறுமண பொருட்களை கொண்டு வீட்டை தூய்மை பண்ணி நல்ல பூஜை அறையை நல்லா சிறப்பாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவங்களோட ஆன்மீக வேணா விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நெய் தீபம் ஏற்றிருப்பாங்க, நிறைய குரு வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே ஒரு மன அழுத்தம் ஒருத்தவங்க சில பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா புதிய ஆன்மீகம் நம்ம ஏற்கனவே ஒரு வழிபாடு செஞ்சிட்ருப்போம், புதுசாக எக்ஸ்ட்ரா ஒன்று செலுத்தும் போது அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கேர் பண்ணுவாங்க. அதுக்காக சில மந்திர உச்சாரணம் இருக்கோ, இல்லை அதுக்கான பூஜை முறைகள் இருக்கோ, இது எல்லாத்தையும் ஏற்கனவே இவங்களால இருக்கிற வேலையை செய்ய முடியாது. இது எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை சேர்த்துக்கிட்டு அதனால் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ராசியில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான் டாப்புன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கிற தெய்வம் ஒன்று கொடுத்தா போதும் நமக்கு. சரிங்களா? ஊரில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் நம்ம கும்பிடணுமானா வாய்ப்பு கிடைக்கும் போது கும்பிடலாம், வணங்கலாம். நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது கோயிலுக்கு போகலாம். ஸோ ஒரு தெய்வம் கொடுத்தாவே நம்ம வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட முடியும். அப்போ நம்ம இவ்வளோ விஷயத்தை நம்ம கட்டி காப்பாற்றும் போது இப்போ தெய்வம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவங்க மனம்தான் உங்களோட பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சில விஷயத்தை செஞ்சுட்டு செய்யலைனாலும் அதுக்கும் பயப்படுறவங்க விருச்சிக ராசிக்காரங்க தான். இந்த கில்ட்டி கான்ஷியஸ் சொல்லக்கூடிய அந்த குற்ற உணர்வை அதிகமாக பாதிக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா சில விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் முடியுமா அப்படி என்பதை உணர்ந்து செஞ்சிங்கனாவே போதும். ஏன்னா இவங்க எப்போதும் அந்த ஓவர் டாஸ்க்குள்ளே போய் செஞ்சுட்டு ஒரு சின்ன வேலையை இவங்களால் செய்ய முடியும். அதுக்கு மேற்பட்ட அதிகமான பலுவை ஏற்படுத்தி கொண்டு அதனால் வரக்கூடிய நற்பலன்களை காட்டிலும் அந்த நற்பலன் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ராசிகள் விருச்சிக ராசி பெண்கள் அதிகம். குறிப்பாக ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்படிலாம் லாக் ஆகிறதில்லை. இதில் பெண்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள் தான் பயங்கர சிக்கிக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன், இது பொதுவான சஜஷன் விருச்சிக ராசிகள். ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னா அவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லா ஊரில் இருக்க எல்லாரையும் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறைத்தாவே அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அதிகரிச்சிடும்.
நம்ம அப்படி பல பேர்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம், ஏன்னா மாசி மாதம்னாவே மங்களகரமான மாதம், ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வீடு தேடி வரும். அரசியல் நண்பர்கள் மூலயமா, அரசியல்வாதிகள் மூலயமா நிறைய ஆதாயம் இருக்குது. ஹாப்பியாக இருங்க. நன்றி. குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனதருமை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானம் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம்னு போட்டு சொல்லும் பொழுது இந்த திருப்பார்கடல்லே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூரமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கர்கள்லேருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு, நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு, அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடியின் அன்பு வணக்கம் மற்றும் மாசி மாத வாழ்த்துக்களும். விருச்சிக ராசி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியினர்னு சொல்லலாம். விருச்சிக ராசினருக்கு கடந்த தை மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. கஷ்டங்கள்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த விஷயங்கள், இல்லை பல முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான புதிய முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு பல பிரச்சனைகளும் சந்திச்சிருப்பீங்க. தந்தையின் மூலமாக, சகோதர சகோதரிகள் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக, இல்லை வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் அப்படியே தலைகளை மாறப்போகுது. எல்லாமே வரமாக கிடைக்க போகுது. இந்த மாசி மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வீடு எதுனா வாங்குறதா இருந்தீங்கன்னா வீடு வாங்குறதுன வாய்ப்புகள் உண்டு. பழைய வீடுகள் வாங்கணும். ஆல்ரெடி கட்டி முடித்த வீடு, அதுக்கு புது அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வாங்கினா அது பழைய வீடு இல்லை, யாராவது ஆல்ரெடி தங்கிட்டு போயிருப்பாங்க, இல்லை பாழடைஞ்ச வீடுகளாக இருக்கலாம்.
இல்லை சேதமாக இருக்க வீடுகளாக இருக்கலாம். அந்த வீடுகளை வாங்குறது மிக சிறப்பானது ஒரு இடம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டியில் ஆயில் செக் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருங்க. வண்டி க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் சர்வீஸ் விட்டுருங்க. மேலும் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிகள் செய்வது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பானதொரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் டாக்குமெண்ட்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி சில பேர் புக் பண்ணி கூட வச்சுருப்பீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதெல்லாம் டாக்குமெண்ட்டில் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா, என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் எல்லாமே 2 times செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மறைமுக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. திடீர்னு யாராவது வருவாங்க, வந்துட்டு இந்த கேஷ் உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும்னு வச்சுட்டு நான் மறந்துட்டேன் ஒரு கேஷ் கொடுப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அதில் உங்களுக்கான பங்கு வராமல் இருந்திருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கு திடீர்னு அந்த அமௌண்ட் வந்து கையில் கொடுக்கணும் சான்சஸ் உண்டு. அதனால் பெரிய விஷயங்கள் ஜாக்பாட் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்கு. இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தந்தை தாயை நல்லபடியாக பார்த்துக்கணும். முக்கியமாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை, தாய்க்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதை ஆசையை நிறைவேற்றுங்க. அந்த ஆசையை நிறைவேற்றும் போது உங்களோட ஆசை ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற்றும் இந்த பிரபஞ்சம். அது மிக முக்கியமான ஒரு சூட்சமமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளில் கவனம் வேணும். வார்த்தையில் எப்போவுமே அசுபமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நல்ல வார்த்தையை பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படியே பலிதமாகக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் விளங்க போகுது. ஏன்னா வருமானம் இரட்டிப்பாக மறைமுக வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். மறைமுக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வார்த்தையில் கவனம் வேணும். நீங்கள் தான் ஒரு விஷயம் பேசுனீங்க அது வேறு மாதிரி திரித்து பேசப்படும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த மீடியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒரு ஹை லெவலில் போகிறீங்க. மேலும் பார்த்திங்கன்னா அந்த அரசியல் சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு பல்வேறு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் காத்துட்ருக்கு. ஸோ அரசியல் தலைவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மாதமாகவே இந்த மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களின் 5ல் சனீஸ்வரன் இருக்கிறதுனால மனம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு எது இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த ஒரு மன நிறைவுன்றதே இருக்காது. இது இப்படி இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான். ஒரு குடம் ஃபுல்லாகவே கோல்டு காயினே கொடுத்தாலும் குடத்துக்கு மேலே வந்து அப்படி வழிஞ்சி 2 காயின் கீழே விழுற மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக இருக்குன்றதும் இல்லை, அது மேலே விழுது கீழே விழணும். இந்த பொங்கல் பானையில் தை மாதத்தில் பொங்கியிருக்கும் பாருங்கள், அதுமாரி பொங்கி கீழே வந்தால் தான் அது ஒரு சந்தோஷம். அது மாதிரி அடிஷ்னல் ஒன்று அடுத்து ஒன்று அப்படின்னு இயங்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நினைத்தது நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது. இதுக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. சிவன் கோவில்களில், முக்கியமாக சிவன் கோவில்கள், சித்தர் கோவில்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய சிவன் கோவில்களாக இருந்தாலும் சரி, 6 கடலோடும் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோவில்களாக இருந்தாலும் சரி, அவங்களால் முடிந்த உதவிகளை அந்த கோவிலுக்கோ அங்கே இருக்க மக்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஊனமுற்றோர் முதியோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. முக்கியமாக அந்த ஏஜ்டு பீப்புளெலாம் இருக்காங்க பாருங்கள், இந்த ஹோம்லாம் இருக்குது, முதியோர் இல்லம்னு சொல்லிட்டுலாம். ஸோ அது மாதிரி இடத்துலலாம் போயிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களோட 2 வார்த்தை அன்பாக பேசுங்க. அதுலேயே முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வெளியே போய் பேசுறதை விட உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுங்க. பேசிவிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கும் போதே உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலையே இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சிறிய ஒரு அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு எட்ஜ் வரும். இன்கேஸ் வேலை மாற்றத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை தாய் சார்ந்த விஷயத்தில், உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் வீட்டின் அருகில் இல்லையே, சரிங்களா, வீடு பக்கத்திலே, உங்கள் பூர்வீக இடம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வர அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாகவும் வர அமைவத வாய்ப்புகள் இருக்குது. எனவே விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் பல பேருக்கு திருமணங்கள் காத்துட்ருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பல பேர் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளோடு செல்வ செழிப்போடு வாழப்போகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய
கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர வந்து இது சாப்பிடும் நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 நிமிஷம் 12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா
அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10 உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசிநாதன் தான் 6ஆம் அதிபதி. அதனால் பார்த்தோம்னா தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடம் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது. இந்த மாதம் வந்து 5 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் பார்த்தடையானால் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன். அது தவிர பார்த்தடையானால் சனி, ராகு ஏற்கனவே இருக்கா. இந்த மாதத்தில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவரோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதனால் அப்படி சொல்கிறோம்னா, இந்த மாதத்தில் 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அதனால் 7ஆம் அதிபதி 7க்கு 11 உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். அது தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்காருங்க சார். வக்கரமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது, அவரே தனஸ்தான அதிபதியும் கூட. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனம் நிறைந்து, அதாவது தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய, மனம் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மன நிறைவு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி, அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அவரே 4ஆம் இடத்துக்கு 21/2/2026 போகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 6 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மனசில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மனசில் பாடம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன், அதாவது சனியும் சுக்கிரனும் இந்த மாதம் வந்து 3/3/2026 சுக்கிரனும் 6/3/2026 சனி பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய அபாரமான வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. தந்தையின் உடல்நிலையில் ஒரு சிறு தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும்
முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஒரு சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சில நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 26/2/2026 27/2/2024 வரலாம் உண்டான நாட்கள். இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்களாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச இது அதாவது இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வராது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் மாசி மாதம் மாசி மகத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. அது தவிர வந்து சுமங்கலிகளுக்கு ஒரு 9 பேருக்கு வந்து வெத்தலைப்பாக்கு கொடுங்க. உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம், எல்லா விதமான மாற்றம் இந்த காலகட்டத்திலிருந்து, ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் முடியறது, அதனால் எல்லாவித ஏற்றங்களும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக உயர்வு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன். அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் வந்து 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நமக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னாலே தேல். நம்ம ரொம்ப அன்பானவங்க, அதே நேரத்தில் ஆக்ரோஷமானவங்க. நமக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் எல்லாருக்குமே இதுதான் கேள்வி, வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் இந்த மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு 1க்கு 2. நம்ம எதிர்பார்த்தது 1 மடங்கு, வந்த வருமானம் 2 மடங்கு.
இப்படின்ற அடிப்படையில் தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சும்மா கிடந்தவனுக்கு திடீர்னு திடுக்குன்னு வந்து தான் யோகம் அப்படின்ற மாதிரி யோகம் அட்டிக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை அட்டிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது எதிர்பாராத ஒரு வருமானம், அதிர்ஷ்டம் திடீர்னு கிடைக்கும். அது பணமாக தான் கிடைக்கும். அந்த வருமானத்தை அது உங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்ததாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பாராத ஏதேனும் ஒரு வகையில் வந்ததாக இருக்கலாம். அது எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்கு அது யோகம்தான், உங்களுக்கு பணம் தான், அது கையில் வரக்கூடிய பணம் தான். அது நேர்மையான வழியில் வரும். அதான் பெரிய ஒரு பியூட்டியான விஷயம். அந்த பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த மாசி மாதம் உங்களுக்கு முழு யோகமான மாதம். குறிப்பாக வருமானம், பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை. இதுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சார். குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி, படிப்பில் வளர்ச்சி, உத்தியோக வெற்றி, உத்தியோகத்தில் குறிப்பாக தொழில் பண்ணக்கூடியவங்க தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி, இதெல்லாம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசி மாதம் ஒரு 15 தேதிக்கு பிறகு இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைவார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி வந்து இந்த டைமில் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி மேலேயே சொன்னோம், எதிர்பாராத பணம் கிடைக்கணும். அதே மாதிரி தொழில் வெற்றியும், தொழிலில் ஒரு தங்களுடைய பேரை வந்து நிலைநிறுத்ததுக்கான சரியான காலகட்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணுறது ஒரு விதம், தொழிலில் பேர் எடுத்து தான் வளரணும் அப்படிங்கிறது ஒரு விதம். பேர் எடுத்துட்டோம்னா எந்த காலத்தில் வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். இந்த காலகட்டத்தில் ரெண்டுமே கிடைக்கும். ஒன்று தொழில் வருமானமும் கிடைக்கும், தொழிலில் பேரும் கிடைக்கும். இந்த தொழிலுக்கு இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு உண்டான அமைப்பு. இப்போ மாசி மாதத்தில் இதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் திறமையாக செயல்படக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றி காத்துட்ருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது வெற்றி மேலே வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வளர்ச்சி. வெளியூர் போய் தான் ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பான முறையில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்விக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னு இந்த மாசி மாதத்தை சொல்லலாம். 10th +2 பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு மெமரி பவர் கிடைக்கக்கூடிய காலகட்டம், நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், ஆசிரியர்கள்ட்டேருந்து ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம்தான். கண்டிப்பான முறையில் மாசி மாதம் விருச்சிக ராசிக்கு எல்லா விதமான வெற்றியும், குறிப்பாக அயன சயன போகம் சொல்லக்கூடிய நீண்ட தூர பயணங்கள், பயணத்தினால வெற்றி, அதே மாதிரி புதிய வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கான சரியான காலகட்டம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய அமைப்பு. நிச்சயமான முறையில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஏதோ ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக அந்த விருச்சிக ராசிக்கு மாசி மாதத்தில் அந்த பாக்கியத்தை இறைவன் கண்டிப்பாக அருளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு கிடைக்குதுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க 100க்கு 99%, 99.9% வந்து வெற்றி வாய்ப்புகளை, வெற்றி வாகையை சூடக்கூடிய ஆண்டு. ஸோ எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான வருஷம்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதம்தான். இந்த பலன்களை அடையிறதுக்கான தடைகள் எதுவும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அதை விலக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதுவும் குறிப்பாக சுவாமிமலை முருகனுடைய வழிபாடு அல்லது பழமுதிர்ச்சோலை முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு அந்த தடைகளையும் நிவர்த்தி செய்து தரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு ரொம்ப நாளாக தடையாக இருக்குது சார். அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். 29 வயசாச்சு, 27 வயசாச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமான முறையில் தகுதியான இடத்துலேருந்து வரன் அமையும் ஒரு விஷயம். ரெண்டாவது, தொழில்களில் இடர்பாடுகள் இருந்து தான் சரியாகும். என்ன மாதிரி தொழில் இடர்பாடுகள்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் கட்டுறது, சரியாக கணக்கு வழக்கு பார்க்காதது, இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர தொழிலில் நாணயத்தை கடைப்பிடிக்கணும் கண்டிப்பான முறையில். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடைஞ்சல்களும் இல்லை.
அரசியலில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. வெற்றிக்கான ஒரு முன்னோட்டத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. இந்த காலகட்டத்திலேயே நமக்கு வெற்றி கிடச்சிரும் அப்படிங்கிறத பார்த்துருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். இப்போ லவ் பண்ணியிருக்கேன் சார், அது கல்யாணத்தில் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான முறையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி இல்லை சார் எங்கள் பையன் வந்துட்டு இந்த மாதிரி காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது, வரன் அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். காதல் திருமணம் கைகூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல்ன்றதை பொறுத்த வரைக்கும் வில்லங்கமாக தான் இருக்கும். அல்லது விருச்சிக ராசிக்காரங்க காதலில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய காதலே வித்தியாசமானதாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திருமணம் நடக்கும், ஆனால் அது காதல் திருமணம் இல்லை. பெற்றவங்க பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் தான் நடக்கும், நடைமுறைக்கு வரும். அது வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் வாழ்த்துக்களும். வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு போது தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மட்டும் காஞ்சி போய்டும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு,
கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ராசியில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகம்தான். விஷாகம், அனுஷம், கேட்டை. ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானதும் இந்த விஷாகம்தான். அனுஷத்தில் ஒரு அனுகிரகம். காஞ்சி மகாபெரிவா பிறந்ததும் அனுஷம்தான். அன்னை மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் அனுஷம். கேட்டை பார்த்திங்கன்னா இந்த புதனுடையது. சித்தர்மார்கள் அதிகமாக இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம், இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் அற்புதமாக இருக்கும் அப்படின்னா, தொழிலில் வந்து நல்ல சாதகமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். ஏற்கனவே நடத்திய தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் எந்த அளவிற்கு கவனமாக இருக்கீங்க, எந்த அளவிற்கு நீங்கள் வந்து உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுப காரியங்கள் என்பதை விட சுப விரயங்களுக்கு நல்ல பலனை தந்துடும். இடமாற்றம், ஊர் மாற்றம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகத்தில் போய் சேர்றவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்கள் தான். எங்கள் தாத்தா பிறந்த ஊர் அப்படின்வாங்க. அந்த பூர்வீகத்தில் போயிட்டு இவர்கள் வீடு கட்டி வாழ்வதற்கும் மண் வாங்குவதற்கும் அங்கேயே பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அஸ்திவாரம் போடுவீங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும். திருமணம் வயதுடைய பிள்ளைகளுக்கு வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் சுப விரயமாக பண்ணிவிடுங்க. வீடு கட்டக்கூடியது, மண் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடியது அந்த அமைப்பில் இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகம் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மனசங்கடங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனதை செலுத்துவது பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருக்கணுங்க. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னம்னா, இந்த 16 to 20க்குள்ளேயே சொல்லலாம். மனம், குணம், புத்தி பேதலிக்கும். உன்னை பார்க்கும்போது அழகாக தெரியும், நல்லவனாக தெரியும். தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம்னா அதனுடைய முழுமையான எதிர்மறை ஆற்றல் கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒன்று குத்துது குடையுதுன்னு வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இறைவன் கொடுத்த இலக்கை நீங்கள் பயன்படுத்துங்க. படிப்பு, உங்கள் குடும்பம், நல்ல வேலை அமைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தை செலுத்துறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெளியே நடக்குது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அது குடும்பத்தில் சொல்கிறது நல்லது. உங்களுடைய பெற்றவங்கள்ட்ட சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லி அதுக்கு சுமூகமாக தீர்வு காணுங்க. மனம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சலிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். படிப்பு போயிடும். அதனால் படிப்பில் கவனத்தை மட்டும் செலுத்துங்க. தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் தரும். வெளியிடம் வெளிநாடு செல்பவர்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தரும். அதே போல் கடன் வாங்குறீங்கன்னா 1க்கு 1000 முறை யோசித்து வாங்கிறது நல்லது. அடைக்க முடியாமல் போயிடும். அதில் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். பங்கு வர்த்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன் தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.